Hi friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வரமகாலட்சுமி அம்மன் வந்து கை கால் இல்லாம ஈஸியா வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படினு சொல்றேன். ஒரு saree எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் அம்மனோட முகம், குடம் அடிச்சிருக்கேன். பின்னாடி கட்டறதுக்கு ஸ்டிக், ரோப், அப்புறம் சேஃப்டி பின்ஸ் இதுதான் இருக்கு. கை கால்லாம் எதுவுமே இல்லாம குயிக்கா வந்து எல்லாராலையுமே ஈஸியா பண்ணிட முடியும். இப்போ எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புடவைய வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே ஒத்தையில வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா புடவைய வந்து முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ரெண்டா வந்து நம்ம வந்து saree வந்து மடிச்சுக்கலாம். ரெண்டா ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபுல் புடவையுமே வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம saree வந்து ஃபுல்லாவே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டதுக்கு அப்புறமா சாரியோடைய அந்த முந்தானை பக்கம் இருக்கு இல்லையா தலப்பு அந்த சைடுல வந்து நம்ம ஃபுல்லா கொஞ்சம் விட்டுடுவோம். அந்த சைடு ஃபுல்லாவே விட்டுட்டு அந்த பார்டரோட கலர் வரைக்கும் ஃபுல்லா விட்டுட்டு அதில இருந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இதில இருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து எப்பயும் as usual நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். பார்டர் பக்கத்துல இருந்து ஒரு 1.5 முழத்துல இருந்து 2 முழத்துக்கிட்ட வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கு அப்புறத்துல இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சிட்டு நமக்கு லெஃப்ட் சைடுலயும் அந்த அளவுக்கு புடவை வந்து நம்ம கொஞ்சம் விட்டுறலாம். ரைட் சைடுலயே கொஞ்சம் புடவை வந்து விட்டுட்டோம். இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா அந்த இடத்துல வந்து கிரிப்னஸ்க்காக ஒரு கிளிப் வந்து போட்டுடலாம். துணி கிளிப் போட்டு அதை வந்து மேல் பக்கம் வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். மேலே கீழே ரெண்டு பக்கமே நம்ம இந்த மாதிரி துணி கிளிப் போட்டு செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம திருப்பி வச்சிடுவோம். இந்த பக்கமா திருப்பிட்டு இந்த கிளிப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு பின் வந்து பண்ண போறோம். அப்பதான் நமக்கு வந்து ஃப்ரில் வந்து வச்ச மாதிரி ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒரு மாடல்ல வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வெச்ச ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இப்படி பரத்தி விட்டுறலாம். ஒரு இன்ச் கேப் கொடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல் பக்கம் வந்து 4 ஃப்ளீட்டா வந்து சேர்த்து தான் பின் தான் பண்ண போறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஃப்ளீட்டா எடுத்துட்டு மேல் பக்கத்துல இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் அதே மாதிரி அடுத்து 4 ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி 4 5 வந்து பிரிச்சுட்டு பின் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்கும்.
இப்போ பின் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் சைடில் பாக்கி இருக்க அந்த புடவையை வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம மேலே வந்து சாரீக்கு எப்படி ஃப்ளீட்ஸ் வைப்போமோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துலையும் வந்து ஒரு பின் போட்டுடலாம். மேலே வந்து அழகாக பின் பண்ணிவிட்டு கீழ் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு துணி கிளிப் போட்டுட்டு அந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. சேம் அதே மாதிரியே இந்த முந்தானி பக்கமும் அந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடுக்கிற புடவையில் வந்து 2 பக்கமுமே வந்து பார்டர் கலரும் சாரியில் வந்து உள்ளே வர ரன்னிங் கலரும் வந்து ஒரே மாதிரி இருந்தால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற புடவையில் வந்து பார்டர் கலர் க்ரீனும் ரன்னிங் வந்து டார்க் பர்பிள் கலராக இருந்ததுனால எனக்கு இது ஒரு கலருமா அது ஒரு கலருமா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 2 பக்கமுமே வந்து ரன்னிங்லேயும் பார்டர் வந்து க்ரீன் இருந்தது பல்லு சைடும் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சாரியாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புடவையில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த சேஃப்டி பின் போட்டிருக்க பக்கத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே வந்து நம்ம இன்ஸ்கர்ட்டில் வந்து உள்ள நாடாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மெத்தடில் வந்து பின்னாடி வந்து ஒரு ரோப்பு வச்சுட்டு நாடாக வச்சு என்ன பண்ண போகிறோம், அந்த உள்ள நாடாக விட்டுட்டு பட்டா மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை வந்து சேர்த்து பின் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாவாடை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரியே இருக்கும். உள்பக்கம் வந்து நம்ம நாடா விட்டுட்டு மேலே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து அந்த நாடா உள்ளே விட்டுட்டு பாவாடையை மடித்து பின் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உள்பக்கத்தில் இந்த மாதிரி மடிச்சாச்சு. மேல் பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெறுமனே ஸ்கர்ட் மாதிரி தெரியும். உள்ளேருந்து நமக்கு ரோப் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா நமக்கு கட்டும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம நார்மலாக சின்ன சைஸில் வந்து குட்டியான ஒரு குடம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு குடத்தில் ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டுருவோம். அரிசி போட்டோன்னா நமக்கு வந்து வெயிட் இருக்கும். சாரீ கட்டும்போது நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். குடம் வந்து ஆடாமல் அப்படியே நிற்கும். இப்போ ஒரு ஸ்டூல் போட்டு அதில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷால் மாதிரி ஒரு அழகான கிளாத் போட்டுட்டு மேலே குடத்தை வச்சாச்சு. பின்பக்கம் வந்து ஒரு குடத்தில் கட்டுறதுக்காக நல்லதாக ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு ரோப் போட்டு பின்பக்கம் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து கட்டிடலாம் டைட்டாக. கட்டினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புடவையோட ஃப்ளீட்ஸ் அதை வந்து நம்ம சாரீ மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த குடத்தில் விட்டுட்டு இந்த உள்பக்கத்தில் நம்ம நூல் கொடுத்துருக்கோம், அந்த நாடா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு குடத்தில் வந்து பின்னாடி கட்டிடலாம். நல்லா வந்து டைட்டாக கட்டுங்க, அப்போ தான் வந்து ஃபிட்டாக அழகாக இருக்கும். நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி பிரித்து சரி பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட் வந்து கை கால் வச்சுருக்கிறவங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எங்களால் எமர்ஜென்சி வாங்க முடியாதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ குடத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பார்டர் சைடு நம்ம ரெடி பண்ணதை வந்து இப்படி வளைச்சி லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த பின்னை வச்சு நம்ம அந்த ஃப்ளீட்ஸோடு சேர்த்து செக்யூர் பண்ணிடலாம். அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து அந்த லெஃப்டில் இருக்கிறது அப்படியே ரைட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி கிராஸ் மாடலில் இது வந்து ஷால் மாதிரி இருக்கும். அதையும் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு செட் பண்ணி வச்சிடலாம்.
ரைட் சைடில் இருக்கிறத வந்து வளைச்சி லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட்டில் இருக்கிறத வளைச்சி முன்னாடி ரைட் சைட்லேயும் அப்படி கொண்டு வரணும். இதையும் சேர்த்து நம்ம பின் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ளீட்ஸ் வந்து அழகாக தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணி ஃப்ளீட்ஸ்லாம் பிரித்து விட்டுட்டோம். இடுப்பில் வந்து நம்ம அந்த ஹிப் ஷேப் கொண்டு வரதுக்காக அந்த ரோப் போட்டு கட்டிக்கலாம். நாளாக வந்து கருப்பு கலர் இருந்ததுன்னா வந்து அந்தளவுக்கு தெரியாது. இப்போ இதை கட்டும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து கிடைக்கும், அழகாக ஃபிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருந்த ஒரு ஹாரம் எடுத்து நான் இந்த மாதிரி இதுக்கு ஒட்டியான மாதிரி நான் அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து மாங்காய் ஹாரம் வச்சுருந்தேன், அதை வந்து நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹாரமையே வந்து ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதோட நெக்லஸ் செட்டியை வந்து நான் நெக்லஸாகவே யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக்லஸோ அது ஹாரம் வந்து உங்களுக்கு ஒட்டியானத்துக்கு வந்து பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரோப்பை வந்து நீங்கள் அதில் வளையத்தில் விட்டு ஆட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உரிச்ச தேங்காய் இருக்குது, அதை வந்து அதில் அழகாக கலசத்தில் வச்சுட்டு அம்மனோட முகத்தை எடுத்து நம்ம அதில் வந்து கட்டிடலாம். இப்போது அம்மனோட முகத்தை வந்து பின்னாடி அந்த முகத்தில் வந்து ரோப்பை கொடுத்து தேங்காயில் பின்பக்கம் வந்து கட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நாம் வந்து மேலாக வந்து தலையிலேருந்து சாமிக்கு வந்து பூ போட்டு ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது, ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான மெத்தட், குயிக்காக வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு குட்டி குடமும் புடவை இருந்துட்டு நம்மளோட ஆரம் நெக்லஸ் இருந்தாலே சாமி வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கை கால் வேணும் அப்படிங்கிறதே கிடையாது. இது எல்லாராலையுமே ஈஸியாகவே பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தட். கண்டிப்பாக நீங்களும் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்புக்கு வந்து இன்னும் வந்து 3 நாள் டைம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்னொரு குயிக் மெத்தட் பண்ணி காமிக்கலாமேன்றதுனால இதை வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் திருப்பி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.